வணக்கம் ஜெயன். இன்னைக்கு கிரீன்லாண்ட், டென்மார்க், அமெரிக்கா, சைனா, இந்தியா, ரஷ்யா இப்போ இந்த குரூப்பிங்கில் வெனிசுலாக்கு அப்புறம் கொலம்பியாவா கியூபாவா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கக்கூடிய டைமில் ட்ரம்ப் கையில் எடுத்திருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரீன்லாண்ட் ட்ரம்ப்புக்கு ஏன் தேவை? வெறும் 60,000 மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி. ஆனால் இந்தியாவுடைய பரப்பளவில் நம்மளுடைய 10 மாநிலங்களை பெரிய மாநிலங்களை ஒன்றா சேர்த்திங்கன்னா அதுதான் கிரீன்லாண்ட். அவ்வளோ பெரிய ஏரியா. ஆனால் அங்கே பெரிய அளவுக்கு யாருமே கிடையாது. அஃபிஷியலாக அதோடைய சாவர்னிட்டி அப்படின்றது, அதோடைய தேசம் அப்படின்றது டென்மார்க்கோடைய கண்ட்ரோலில் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கிரீன்லாண்டோட தலைநகரம் அமெரிக்காவிலேருந்து நெருங்கிய தூரத்திலும் டென்மார்க்லேருந்து தூரமாக இருக்கக்கூடிய ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதி. ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடைப்பட்ட ஒரு மிக முக்கியமானது. மேப்பை நம்ம ஜென்ரலாக அப்படி பார்த்தா தெரியாது, நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம எடிட்டரை சொல்லி போடுவோம். அந்த மேப்பை நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோன்னா தெரியும் கிரீன்லாண்ட் ஏன் முக்கியம். 3 முக்கியமான விஷயங்கள். ஃபஸ்ட்டு, ரஷ்யா, வடகொரியா, இங்கேருந்து ஈவன் சைனா, இங்கேருந்து வரக்கூடிய பேலஸ்டிக் ரக ஏவுகணைகள் தடுக்கணும் அப்படின்னா ஒன்று 3 இடத்துல நம்ம வந்து பார்க்கணும். ஏவுகணையோட 3 ஃபேஸ் இருக்குது. ஒன்று லான்ச் ஃபேஸ், ஒன்று மிட் ஃபேஸ், ஒன்று டெர்மினல் ஃபேஸ். ஸோ ஒரு பேலஸ்டிக் ரக ஏவுகணையை தடுக்கணும் அப்படின்னா அதை லான்ச் ஃபேஸில் தடுக்கிறது தான் சரியாக இருக்கும். அதுதான் ஒரு வகையாக பார்த்தீங்கன்னா மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கு ஈஸியும் கூட. மிட் ஃபேஸில் கண்டிப்பாக ரொம்ப காம்ப்ளிகேட்டடு. டெர்மினல் ஃபேஸில் அந்த விழக்கூடிய கடைசி சில 1000 கிலோமீட்டர்ஸில் தடுக்கவே முடியாது. ஸோ அப்போ அமெரிக்காவை நோக்கி வரக்கூடிய ஏவுகணைகளை தடுக்கணும் அப்படின்னா கிரீன்லாண்டில் ஒரு மிகப்பெரிய கோல்டன் டோம்னு சொல்லக்கூடிய இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அமெரிக்காவுக்கு தேவை. ஃபஸ்ட்டு, ஏன்னா எதிரிகள் நாளைக்கு ஒன்று கூடிட்டாங்கன்னா அமெரிக்காவோட நிலைமை அப்படின்றது கேள்விக்குறியாக கூடாது அப்படின்றதுக்காக அவங்க எடுக்கிறது. ரெண்டாவது, ஆர்டிக்கில் இருக்கக்கூடிய பனிக்கட்டிகள் இதெல்லாமே உருகி போயிட்டுருக்கு. ஸோ அப்போ இங்கே இடத்துல கப்பல்களை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 2020 சைனா ஒரு முறையும் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியல, பட் ரஷ்யாவும் பண்ணி காமிச்சாங்க. ஐஸ் பிரேக்கர்ஸ் யூஸ் பண்ணாங்க. கப்பலை ஆர்டிக் பகுதிகளில், உறைந்த கடல் பகுதிகளில் கொண்டு வந்தாங்க. 2 விஷயம். ஃபஸ்ட்டு, இதோட டிரான்சிட் டைம் ரொம்ப கம்மி. ரெண்டாவது, இந்த ரூட்டை டாமினேட் பண்ணக்கூடியது ரெண்டே 2 நாடுகள் தான். 3 நாடு, கனடா, அமெரிக்கா, ரஷ்யா. சைனா வந்து அவ்வளோ ஈஸ்ட் கோஸ்ட்லேருந்து வரக்கூடிய ஒரு ரூட் வந்து இங்கே இருக்குது. இப்போது இந்த இடத்துல உங்களுக்கு சோக் பாயிண்ட்ஸ் கிடையாது. நம்ம சேனல் 13 சொல்லக்கூடிய மேரிடைம் ரூட்டில் மலாக்கா ஸ்ட்ரெயிட்டு, கல்ஃப் ஆஃப் ஓமன்ஸ், ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த கல்ஃப் வழியாக, மெடிட்டரேனியன் கடல் மற்றும் கல்ஃப் வழியாக வரக்கூடிய பல இடங்களில் சோக் பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த இடத்த நீங்கள் ஈஸியாக பைபாஸ் பண்ணிட்டு போகலாம். ஒரு சேஃபர் சி ரூட் உங்களுக்கு கிடைக்கிது. 3வது மிக முக்கியமான ரீசன், லித்தியம், கோபால்ட் மற்றும் கிராஃபைட் மிக அதிகமாக உள்ள கனிமூலம் கொண்ட நாடு இது. ஸோ இப்போது ட்ரம்ப் வச்சிருக்கக்கூடிய ஆஃபர் என்ன அப்படின்னா, ஒருத்தருக்கும் இந்த மொத்த பட்ஜெட் சேர்த்து அதாவது இது வந்து ஒரு ஊடகத்தில் அமெரிக்க ஊடகங்கள் பல பட்ஜெட் கொடுக்குறாங்க. பட் அமெரிக்கா நினைக்கிறது என்னன்னா $1.5 ட்ரில்லியன். $1.5 ட்ரில்லியன் பணம் 60,000 மக்களுக்கு. அப்போ ஒருத்தரும் கோடீஸ்வரர், பெரும்பணக்காரர், மல்டி பில்லியனர்னு சொல்லுவோம். நீ எடுத்துக்கோ நாடு, நீ வந்து கிரீன்லாண்டை அமெரிக்காவோட சேர்த்துக்கோ. இதுதான் ட்ரம்ப்போடைய ப்ரொபோசல். இல்லைன்னா என்னால் இராணுவ ரீதியாக நடவடிக்கை எடுக்க முடியும், இராணுவ ரீதியாக அவங்கள நான் கைப்பற்றுவேன். சரி, ட்ரம்ப் ஒரு பக்கம் பணம் எடுத்துகிட்டு டீலை முடி, இன்னொரு பக்கம் இல்லைன்னா நான் இராணுவ நடவடிக்கை எடுத்து உங்கள் நாட்டை கைப்பற்றுறோம். ஓகே, இப்போ 3வது கேள்வி, இந்த பணம் யாருக்கு போகுது? அவங்க ஆஃபர் பண்ணுறது டென்மார்க். ஸோ டென்மார்க்கை விற்க சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு விலையும் கொடுத்துருக்குறாங்க. $1.5 ட்ரில்லியன் எடுத்துக்கோ, இந்த கிரீன்லாண்டை எனக்கு கொடுத்துரு, இல்லாட்டி இராணுவ ரீதியாக என்ன தூக்க முடியும். இப்போ டென்மார்க்கோடைய ரியாக்ஷன் நம்ம பார்க்கணும். டென்மார்க்கோடைய பிரதமர் மெட் ஃப்ரெட்ரிக்சன் அவர்கள் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான விஷயம். அமெரிக்கா ஒருவேளை இராணுவ நடவடிக்கை எடுத்தாங்க, இராணுவத்தை கொண்டு வந்து தாக்குனாங்க கிரீன்லாண்டை அப்படின்னா இட் இஸ் எண்ட் ஆஃப் நாட்டோவுக்கு முடிவுரை எழுதப்பட்டுரும். ரெண்டாவது, 2023 போடப்பட்ட மிலிட்ரி அக்ரிமெண்ட் அமெரிக்காவோட நீங்கள் வந்து எங்ககிட்ட கபலீகரம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அக்ரிமெண்ட்ஸ் இல்லாது. யார் கிரீன்லாண்டில் காலை வச்சாலும் முதல்ல துப்பாக்கி பேசும், அதுக்கப்புறம் தான் நாங்கள் பேசுவோம். டென்மார்க்கோடைய பெண் பிரதமர் கொடுத்த நேரடி எச்சரிக்கை இது. இந்த வார்த்தை வெறும் ரிட்டாரிக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. என்ன அளவுக்கு போகுதுன்னு பார்ப்போம். டென்மார்க்கோடைய ஆர்டிக் மிலிட்ரி கேப்பபிலிட்டியோட ஸ்பெண்டிங், குறிப்பாக கிரீன்லாண்டை காப்பாற்றுறதுக்கு அவங்க வருஷம் செலவு பண்ணுறது பார்த்தீங்கன்னா $2.3 பில்லியன். இது சாதாரண பணம் கிடையாது. இதில் 3 கடற்படை கப்பல்கள் இருக்குது,
ஒரு லாங் ரேஞ்ச் சர்விலன்ஸ் ட்ரோனு, அதுக்கப்புறம் சேட்டலைட் இமேஜரி எல்லாமே இருக்குது. ஸோ ஒரு கால்குலேட்டடான டிஃபென்சிவ் ஸ்ட்ராட்டஜியை டென்மார்க் வந்து இங்கே வச்சுருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஐரோப்பிய நாடுகள் டென்மார்க்கோடு சேர்ந்து பண்ணக்கூடிய சைரஸ் டாக் ஸ்லெட் பேட்ரோல் ஒரு ரோந்து, அப்புறம் ஜாயிண்ட் ஆர்டிக் கமாண்ட், இந்த நாடுகளுடைய கூட்டமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு மிலிட்ரி இராணுவ தலைமையகம், இது ரெண்டையுமே நம்ம லைட்டாக எடுத்துக்க முடியாது. இப்போது டென்மார்க் இன்னும் நாட்டோவுடைய ஷரத் 5 ஆர்டிக்கல் 5 இன்வோக் பண்ணல. ஆர்டிக்கல் 5 என்ன எழுதியிருக்காங்கன்னா, இந்த 38 நாட்டோ நாடுகளில் எந்த நாட்டோ உறுப்பினர் நாடு மீது தாக்குதல் நடந்தாலும் அது 38 நாடுகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதுக்கு சமம். ஸோ அந்த நாடுகள் எல்லாம் சேர்ந்து போர் புரியும்ட்டு. இப்போது தாக்குதல் நடத்த போகிறேன்னு மிரட்டுறது நாட்டோ நாடு அமெரிக்கா, தாக்குதல் நடக்கும்னு பயப்படுறது நாட்டோ நாடு டென்மார்க். ஆனாலும் ஆர்டிக்கல் 5 டென்மார்க் வந்து இது பண்ணலை, ஏன்னா அது அவங்களுடைய கடைசி ஆயுதம். ஆர்டிக்கல் 5 எந்த ஒரு உறுப்பினர் நாடும் இன்வோக் பண்ண முடியும், அதை வந்து கொண்டு வந்து வைக்க முடியும். அப்போ நாட்டோக்குள்ளேயே சண்டை போட்டுக்குவாங்களா அப்படின்ற கேள்வி எழுது. அந்த கார்டை இவங்களுடைய டென்மார்க்குடைய பிரதமர் இன்னும் மெட் ஃப்ரெட்ரிக்சன் அவர்கள் இன்னும் ப்ளே பண்ணலை. பட் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் அப்படின்றது எங்களோடது, இதை நாங்கள் விற்கிறது, இட் இஸ் நாட் ஃபார் சேல், கிரீன்லாண்ட் இஸ் நாட் ஃபார் சேல் அப்படின்ட்டு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மார்க்கோ ரூபியோ ஒரு சென்சிபிளான பர்சன், ட்ரம்ப் ஆல்ரெடி பேட் காப், மார்க்கோ ரூபியோ வந்து குட் காப் அப்படின்னு தான் அவங்க ப்ளே பண்ணுவாங்க. மார்க்கோ ரூபியோட்ட பேசி ஏதாவது ஒரு இடத்துல ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்து மேபி அமெரிக்காவுக்கு ஒரு மிலிட்ரி பேஸை கொடுத்து ஏதாவது பண்ணுனாங்க. கடந்த காலகட்டங்கள் எடுத்திங்கன்னா டென்மார்க் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எந்த ஒரு நாடும் எங்கள் நாட்டுக்குள்ளே அணு ஆயுதத்தை எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு டென்மார்க் சீரியஸாகவே இப்போ தங்களுடைய இராணுவத்தை தயார் நிலையில் வைக்கணும், அமெரிக்காவை ஜஸ்ட் வெனிசுலாக்குள்ளே போய் தூக்கிட்டு வந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சீரியஸாக மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அடுத்தது ஐரோப்பிய நாடுகளில் ரொம்ப முக்கியமானது பிரான்ஸ், ஜெர்மனி மற்றும் யூகே. இதில் பிரெஞ்சு அதிபர் இமானுவல் மேக்ரோன் அவர்கள் மட்டும் அமெரிக்கா ட்ரம்ப் இந்த நாட்டோடைய அலையன்ஸையும் அதே மாதிரி அமெரிக்காவுடைய நட்பு நாடுகள் கூட்டாளிகள் இருக்கக்கூடியதையும் கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் பண்ணுறாருன்னு சொல்லி ட்ரம்ப்பை நேரடியாக தாக்கியிருக்கிறாரு. மிச்ச நாடுகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட்டு, கிரீன்லாண்டுக்கு அதோட சாவரனிட்டி இருக்கணும், அதோடைய இறையாண்மையை அவங்க பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி பட்டும் படாமல் இந்த தோழமை சுட்டுதல் நம்ம ஊரில் பண்ணுவாங்க, அந்த மாதிரியான அறிக்கை தான் இருக்கே தவிர ஐரோப்பா ஸ்ட்ராங்கானு நாங்கள் எதிர்ப்போம்னு சொல்லி நிற்கலை. ஸோ ஐரோப்பா ஒரு வீழ்ந்த சாம்ராஜ்யம்னு கிட்டத்தட்ட இந்த இடத்துல நம்ம உறுதியாக சொல்ல முடியும். ஐரோப்பா ஒரு வீழ்ந்த சாம்ராஜ்யம். ஏன்னா இங்கே எந்த விதமான ஃபைட்டுமே அவங்க வந்து ஒரு அறிக்கையில் கூட கொடுக்கல அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போது என்ன நடக்கும், கிரீன்லாண்டை அமெரிக்கா ஆக்குபை பண்ணுவாங்களா, ஆக்கிரமிப்பாங்களா, ஒரு தாக்குதல் நடத்துவாங்களா அப்படின்னா 3 விதமான ஆப்ஷன் இருக்குது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஐரோப்பா நாடுகளுடைய ஒரு ஃபோர்ஸை உருவாக்கி, அதாவது பிரான்ஸ், ஜெர்மனி, பிரிட்டிஷ் எல்லாம் இதுவாக்கி ஒரு ட்ரிப் ஒயர் ஃபோர்ஸை உருவாக்குறது. இந்த ட்ரிப் ஒயர் ஃபோர்ஸ் அப்படின்றது என்னென்னா, ஒரு கன்னி வெடியை 2 கன்னி வெடியை கோத்து வைப்பாங்க. அந்த 2 கன்னி வெடிக்கு நடுவில் ஒரு ஒயர் ஒன்று போகும், அதுதான் ட்ரிப் ஒயர்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் கன்னி வெடி மேலே கால் வச்சா தான் வெடித்து நீங்கள் வந்து உங்களுக்கு காயப்படும் இல்லை கொல்லப்படுவீங்கன்னு அவசியம் கிடையாது. அந்த ட்ரிப் நீங்கள் காலை தட்டிங்கனாலே அந்த வந்து உங்களுக்கு பெரிய சேதத்தை ஏற்படுத்தும்னு சொல்லி ஒரு வகையான ஒரு மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜி இது. இதை தான் இவங்க சென்சிபிளாக இவங்க தலைவர்கள் இருந்தாங்கன்னா நிச்சயமாக இதை தான் அவங்க பயன்படுத்துவாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோல்டு வாரில் இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை சோவியத்தும் நாட்டோவும் பண்ணியிருந்தாங்க, அமெரிக்காவும் பண்ணியிருந்தாங்க. அதே வந்து இவங்க வந்து அமெரிக்காவுக்கு பண்ணலாம். ஏன்னா இதில் ஒரு சைக்காலஜிக்கல் மற்றும் பொலிட்டிக்கல் காஸ்ட் இருக்குது. அமெரிக்க ராணுவ வீரர்கள் ஒருவேளை 100கணக்கான பேர் இதில் இறந்து போனாங்கன்னா ட்ரம்ப்புக்கு வந்து இங்கே உள்ளுக்குள்ளே ஆட்டங்கனிடும். ஏன்னா அந்த பவர்ஃபுல்லான அந்த அமெரிக்க ராணுவம் தான் உலகத்திலே பவர்ஃபுல்லானதுன்றதுல அதில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. நீங்கள் ட்ரம்ப் இப்போ எடுத்து கையில் அடிக்கக்கூடிய ஆளுகள் எல்லாமே ரொம்ப வீக்கான நாடுகள். வெனிசுலாவாக இருக்கட்டும், மெக்சிகோவாக இருக்கட்டும், சின்ன சின்ன நாடுகளை தான் இவர் தாக்குறாரு ஒழிய பெரிய நாடுகள் கிட்ட மோதல டாரிஃப்னு பற்றி தான் பேசுகிறாரு. ஸோ அந்த இடத்துல இவங்களுக்கு நாட்டோடைய கூட்டாளிகள் மேலே, அதாவது டென்மார்க் மேலே அமெரிக்கா தாக்குதல் நடத்துறதுக்கும் இந்த நாட்டோடைய இராணுவங்கள் எல்லாம் கூட்டாக வரும்பொழுது நாட்டோவில் அமெரிக்கா ஒரு பக்கம், மிச்சம் 37 நாடுகள் ஒரு பக்கம்ன்ற மாதிரி ஒரு சினாரியோ கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜியாக இருக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு மிலிட்ரி எக்ஸ்பர்ட் தாமஸ் கிராஸ்பி சொல்கிறது என்னென்னா, இது ஒரு கம்ப்ளீட்லி அன்எக்ஸ்போர்ட் டெரிட்டரி, இந்த இடத்துல எக்கச்சக்கமான உயிர் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஓப்பனாக ஒரு ஆள் இல்லாத இடத்துல போய் இவங்க சண்டை போட போகிறாங்க, இது எப்படி போய் முடிய போகிறது அப்படின்றது தெரியல.
அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமேட்டிக் ப்ரெஷர் மார்க்கோ ரூபியோ பயன்படுத்தி ட்ரம்ப்பை இப்போதைக்கு ஓகே 2027 தேர்தல் வரைக்கும் நீங்கள் பேசிக்கங்க, இது ஒன்றும் பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போக வேணாம், அவங்க மிசைல் டிஃபென்ஸில் நாங்களே ஏதாவது பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா ஐரோப்பிய யூனியன் அமெரிக்காவுடைய ட்ரேடை சஸ்பெண்ட் பண்ணுறது. பல பொருட்கள் லக்ஸரி கூட்ஸ், மெடிசன்ஸ், ஹையன் மெடிசன்ஸ்லாம் ஐரோப்பாலேருந்து அமெரிக்காவுக்கு போகுது. அமெரிக்காவன்ற விட ட்ரம்ப்புக்கு அந்த எக்கனாமிக் ப்ரெஷரை கொடுத்து ட்ரம்ப்பை வந்து ஓரளவுக்கு கட்டுப்படுத்தி வழிக்கு கொண்டு வருது. நாலாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நெகோசியேஷன், பேச்சுவார்த்தை நடத்தி வழக்கம் போல் டேடி காலில் உளுந்து ஓகே டேடி உங்களுக்கு இந்த இடத்துல நான் ஒரு மிலிட்ரி பேஸை கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு நெகோசியேஷனை பண்ணிவிட்டு அதன் பிறகு இது அமெரிக்காவுடைய செக்யூரிட்டிக்கு மட்டும் கிடையாது, ஐரோப்பாவோட செக்யூரிட்டிக்கும் மீண்டும் ரஷ்யா ஒரு மிகப்பெரிய வில்லனா டொமஸ்டிக் பாலிடிக்ஸில் காமிச்சு அந்த இடத்துல ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு கொண்டு வருது. மூணாவது வாய்ப்பு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கிரீன்லாண்டோடைய அந்த மினரல் காம்போசிஷன் அப்படின்றது 5% தான் குளோபல் சப்ளையில், பட் அது அமெரிக்காவுடைய கையில் இருக்கும் அப்படின்றது தான் மிக முக்கியமானது. இப்போ இந்த இடத்துல 1951 டிஃபென்ஸ் ஆஃப் கிரீன்லாண்ட் ட்ரீட்டி போடப்பட்ட ஒப்பந்தம், அதன் பிறகு அடுத்த போடப்பட்ட ஒப்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ரம்ப்புக்கு அமெரிக்காவுடைய மேப்பை தன்னோட காலகட்டங்களில் அந்த அகண்ட அமெரிக்கா அப்படின்றதும் ஒரு பாயிண்ட் இதில் இருக்குது. ட்ரம்ப் தன்னுடைய வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான இடத்தை பிடிக்கணும் அப்படின்ற போது அந்த எக்ஸ்பேன்ஷன் அப்படின்றது கிளியர் கட்டாக இருக்குது. பட் இப்போது நாட்டோவுடைய முன்னாள் துணை செயலாளர் செக்ரட்டரி ஜெனரல் காட்டம் வாலர் அவர் பார்க்குறது வேறு, டோட்டலாக அவர் பார்க்குறது வேறு. ஐரோப்பாவுடைய கான்ஃபிடென்ஸை குறைக்கக்கூடிய அளவுக்கு ஐரோப்பா ஒன்றுமே கிடையாது அப்படின்ற அளவுக்கு ட்ரம்ப் இதை எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. ஆனால் அமெரிக்காவுடைய 100 அணு ஆயுதங்கள் பெல்ஜியம், ஜெர்மனி, இட்டாலி, நெதர்லாண்ட்ஸ் மற்றும் துருக்கி இந்த இடங்களில் இருக்குது. இந்த ஆயுதங்கள் நாளைக்கு அமெரிக்காவுக்கு எதிராக எங்களால் திருப்பி விட முடியும். அதாவது ஃபிசிக்கலாக அந்த ஆயுதங்கள் எல்லாமே இந்த நாடுகளில் இருக்குது. இப்போது நியூக்ளியர் ப்ரொடெக்ஷனை நாங்கள் எப்படி வந்து ட்ரெஸ் பண்ண முடியும்? இப்போ நீயே எங்களை வந்து தாக்குற, எங்களுக்காக இந்த அணு ஆயுதங்களை 100 அணு ஆயுதங்களை ரஷ்யா கிட்டேருந்து காப்பாற்றணும்னு நீ வச்சுருக்கேன்னு சொல்கிற, அப்போ உங்களை எப்படி இது பண்ண முடியும்? அப்போ ஐரோப்பிய நாடுகள் அணு ஆயுதத்தை நோக்கி மீண்டும் போக வேண்டிய கட்டாயம் இருக்குது, அமெரிக்காவை நம்பி உட்காந்துட்டு இருக்க முடியாது அப்படின்றது தான் கிளியர் கட்டான இது. ஸோ இந்த இடத்துல ஜெர்மனியோட சான்சலர் மெர்க் அவர்கள் பேசும்பொழுது 2025 மார்ச் 2025 ஜெர்மனிக்குன்னு தனியாக சொந்தமாக அவங்களுக்குன்னு ஒரு அணு ஆயுதம் இருக்குன்னு சில கருத்துக்களை பேசியிருக்காரு. ஸோ மிகப்பெரிய லெவலில் ஐரோப்பா முழுக்க அணு ஆயுதம் பரவக்கூடிய ஆபத்து இருக்கிறத இவர் சொல்கிறார். இப்போது காட்டம் வாலர் சொல்லும் பொழுது அவருடைய வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. ட்ரம்ப் இஸ் அட்டெம்ப்டிங் டு டிஸ்மேண்டில் த போஸ்ட் வேர்ல்டு வார் 2 லா கவர்ன்ட் ஆர்டர் என்ஷ்ரைன்ட் இந்த யூஎன் சார்ட்டர். இந்த யூஎன்கேன்லாம் வேலைக்காகவும் போயிருச்சு. ட்ரம்ப் உலகப்போர் 2க்கு பிறகு உலகம் ஒரு கட்டத்தில் இயங்கிக்கிட்டு இருக்கு, சட்டம் ஒழுங்கு அப்படின்னு சொல்லிட்டு குளோபல் லெவலில் இயங்கிட்டு இருக்கு, அதை உடைக்கணும்னு பார்க்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ட்ரம்ப்புக்கு கிரீன்லாண்ட் அப்படின்றது ஒரு $1,00,000 அதாவது $1.5 trillion அளவுக்கு ஒரு ஹையஸ்ட்டு, பட் அட்லீஸ்ட் லோயஸ்ட்டாக பார்த்தீங்க நம்ம தேர்தல் காலத்தில் அரசியல்வாதிகள் பணம் கொடுக்குற மாதிரி ஒரு $1,00,000 எல்லாருக்கும் தரேன், 50 லட்சம் பேர் 50,000 60,000 பேர் அங்கே இருக்காங்க, எல்லோரும் எங்கள் கூட வந்துருங்க அப்படின்றது அவங்க வந்து சொல்கிறாங்க. பட் இந்த 60,000 பேர்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட எடுக்கப்பட்ட சர்வேயில் 85% பேர் நாங்கள் அமெரிக்கா கிட்ட போக விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நோ மோர் ஃபேண்டசிஸ், திஸ் இஸ் எனாஃப், இது ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கீங்க, நாங்கள் அமெரிக்கா கிட்ட போக விருப்பம் இல்லை அப்படின்றது தான். ஸோ இப்போ இந்த இடத்துல லாவை யாரும் மதிக்கலை, ரஷ்யாவும் மதிக்கலை, சைனாவும் மதிக்கலை, அசர்பைஜான், அர்மேனியா போன்ற குட்டி குட்டி நாடுகள் கூட மதிக்கலை, தாய்லாந்து மதிக்கலை. அப்போ நான் மட்டும் எதுக்கு மதிக்கணும்? என்னோட நாட்டுக்குன்னு ஒரு அம்பிஷன் இருக்குது, அதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்றது தான் ட்ரம்ப்போடைய இது. பட் இவங்க கிளியர் கட்டாக பார்த்தீங்க அப்படின்னா வெனிசுலாவோடைய நடத்தப்பட்ட இந்த மிலிட்ரி ஆப்ரேஷன் அதில் வெற்றி பெற்ற பிறகு இந்த முடிவு எடுக்கும் பொழுது ட்ரம்ப் நிச்சயமாக 2026 கிரீன்லாண்டில் ஒரு பெரிய சம்பவம் காத்திருக்குன்னு மட்டும் நம்மளால் கிட்டத்தட்ட உறுதியாக சொல்ல முடியும். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.